வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் நம்மளோட பதிவை பார்த்துட்டு, நீங்கள் இப்படி சொல்லியிருந்தா இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், அப்படி சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அவர் ஒரு ப்ராப்ளமாக என்கிட்ட பேசினார், இது போல் ஹெல்த் இஷ்யூ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இந்த பதிவு ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, அதில் நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லை நான் அந்த பதிவை முன்னாடியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் ஒரு அவசர வேலையா அப்படின்னு சொன்னேன். அதனால் நான் அதை பார்க்க மறந்துட்டேன், எனக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது, இதை நீங்கள் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நான் இந்த வைத்தியத்தை பண்ணி நான் சரி பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சித்த வைத்தியம், தமிழ் மருத்துவம், அந்த டாப்பிக்கில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்மளோட அனுபவத்தை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா. நியர்லி ஒரு 15 இயர்ஸ் சரியா நம்மளோட ரிசர்ச் ஆராய்ச்சி தமிழ் மருத்துவத்தில் இருக்குது. நம்ம தமிழ் மருத்துவத்துக்கு நெருங்கி இருக்கோம். அதனால் ஒரு தவறான பதிவோ இல்லை ஒரு மிஸ்லீடான இல்லை ஒரு மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனோ கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நம்மளோட பதிவு சில சமயங்களில் எலாபரேட்டாக போகும். நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி கொடுக்க தான் பார்க்குறேன், சரியா. பட் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாமல் போயிடும், சரிங்களா. தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ஒரு பதிவை கொடுக்கும்போது இயல்பான முறையில் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பண்ணணுமோ அந்த போல் எல்லாத்தையுமா சேர்த்து தான் கொடுக்க முடியும். அந்த பதிவானது ஒரு பெரிய அளவில் கூட இருக்கலாம், சரியா. ஒரு 20 நிமிஷங்கள் கூட இருக்கலாம் அதிகபட்சமாக. நீங்கள் அதுக்கான நேரம் ஒதுக்கி பார்க்கும்போது தான் உங்களால் அந்த வியாதியில் இருந்தோ இல்லை அந்த வியாதிக்கான ஒரு பயத்தில் இருந்தோ வெளியே வர முடியும், சரியா. அதை நான் முழுமையாக பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கிறதுனால தான் நான் நிறைய பதிவில் முன்னாடியே சொல்கிறேன், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இது யார் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் சொல்லுவீங்க, இதில் அதுக்கான தகவல் இருக்குது, முழுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன், எப்படி அதை கையாளுவது அப்படின்ற ஒரு விவரம் கிடைக்கும், சரியா. அதனால் தயவுசெய்து ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு விளையாட்டு வீடியோ பார்க்கல, நீங்கள் ஒரு சும்மா பொழுதுபோக்கு வீடியோ பார்க்கல, சரியா. ஈவன் அது ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ரிலேட்டிவ் வீடியோவில் நம்மளோட பெரிய வீடியோ இருக்கும், சரிங்களா. அது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் முழு வீடியோவை பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நம்ம எந்த அளவில் வைத்தியத்தை கொடுக்குறோம், எந்தெந்த முறைகளை நம்ம சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். வீடியோவை ஒரு லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆமாங்க, இதில் விஷயம் இருக்குது, இது நம்ம பண்ணாக்கா நம்ம தைரியமாக வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும், அது உறுதி, சரியா. அதே போல் நமக்கு ஜென்ரலாக பப்ளிக் கிட்டேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் மூலிகைகள் பற்றி சொல்கிறதில்ல, மூலிகைகளை ஏன் எங்களுக்கு உபயோகப்படுத்த நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு. நான் நிறைய முறை பார்த்துட்டேங்க, லைவாக என்கிட்ட வர நோயாளிகள் பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை அவங்க கையால் தெரியறதில்ல, சரிங்களா. எல்லா மூலிகைகளுமே சுத்திப்படுத்தினா தான் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் மட்டும் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சிறிதளவு அதில் இருக்கக்கூடிய கார்ப்பு, அதில் இருக்கக்கூடிய வீரியமானது நம்ம உடலை, சரிங்களா, லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்துரும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, மூலிகைகள் தெரிந்தாலும் அதை கையால் தெரிந்தாலும் அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், சரியா. இதை நான் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதான் இப்போ சொன்ன என் நண்பர் பண்ண மாதிரி ஒரு நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு இதில் முழுமையாக அதுக்கான தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மூலிகை பேரை மட்டும் கேட்டு போயிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்றது, சரிங்களா. அதை எப்படி சுத்திப்படுத்தணும், எப்படி அதை முறைப்படி கற்கமாக்கணும், பற்பமாக்கணும், சரியா, இலகமாக்கணும், தைலம், சூரணம், செந்தூரம், இதில் எந்த முறைகளை நீங்கள் செய்யணும்னு சொன்னாலும் அதுக்கு முழுமையாக நீங்கள் அந்த மருத்துவத்தை படித்தால் மட்டுமே, இல்லைன்னா அதில் அனுபவம் இருந்தால் மட்டுமே, இல்லைன்னா குருமார்கள் சொல்லி கொடுத்தால் மட்டுமே முடியும், சரியா. எங்களோட குருகுலத்தில் நாங்கள் சொல்லித்தரோம், இருந்தாலும் கூட நல்லா தெரிஞ்சவங்களே சில டைமில் தவறுகள் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் சின்ன டிப்ஸ் தான் சொல்ல முடியும், சரியா. தமிழ் முறைப்படி இருக்கக்கூடிய சிறு விஷயங்கள் தான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். நான் பெரிய விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால்
அதை நீங்கள் முறையில்லாமல் கையாளுவீங்க. அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. சரிங்களா? ஒருத்தருக்கு நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, கெட்டது பண்ணக்கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் மேற்படி கையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? தைரியமாக எங்களோட குருகுலத்தோட நம்பர் வந்து எப்பயுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த வியாதியோட பிரதிபலிப்பு உங்களுக்கு தெரியுது, எந்த வியாதியோட பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் உடனடியாக அதுக்கு டவுட்ஸ் எதுனா இருந்தால் கால் பண்ணலாம். இல்லை கால் எடுக்க முடியல சூழ்நிலை காரணமாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 முதல் மாலை 5 வரை எப்பொழுதுமே நம்மளோட மருத்துவ இடத்துல மருந்துகள் கொடுக்குறோம். சரியா? மருந்துகள் எல்லா வியாதிக்குமே கொடுக்குறோம். எஸ்பெஷலி கேன்சருக்கும் ஹெச்ஐவிக்கும் கொடுக்குறோம். சரியா? கேன்சருக்கும் ஹெச்ஐவிக்கும் கொடுக்குறோம். மாலை 5 மணி வரைக்கும், காலையில் 5லேருந்தே கொடுக்குறோம். நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது உங்களோட ஆதார் கார்டு மற்றும் உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட். சரியா? கைவிடப்பட்ட எல்லா வகையான மருத்துவர்களாலும் கைவிடப்பட்ட வியாதிகளையும் நம்ம சரி பண்ணுறோம். தைரியமாக சரி பண்ணுறோம். தமிழ் மருத்துவ முறைப்படி சரி பண்ணுறோம். சரிங்களா? அனுபவ முறையில் ஒவ்வொரு மருந்தும் பார்த்து பார்த்து சுத்திப்படுத்தப்பட்டு அதனால் உருவாக்கப்பட்ட அனுபவ மருந்துகள் கொடுத்து உங்களோட வியாதிகளை பரிபூரணமாக போக வைக்கிறோம். சரிங்களா? வியாதிகள் பரிபூர்ணமாக குணமாயிடும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. 4வது கட்ட கேன்சர் வியாதியாக இருந்தாலும் மருத்துவர்கள் தேதி குறித்து கொடுத்திருந்தாலும் அவர்களை கூட ஒரே ஒரு டோசேஜில் நம்மளால் சரி செய்ய முடியும். சரியா? நம்ம மருந்து கொடுத்த உடனே அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சைலண்ட் ஆகிடும். அதிலிருந்து அவங்க உடம்புல நம்மளோட மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுக்கு உடல்நிலை தேறி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தலாம். சரியா? இதுதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. நீங்கள் எந்த ஒரு பதிவை பார்த்தாலும் இதுன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த விஷயமா நீங்கள் ஒரு தேடுதல் எடுக்கிறீங்க, ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த வீடியோக்குள்ளே போகிறீங்க, அந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். நீங்கள் யூடியூப் பார்க்குறதே வந்து ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக தெரிஞ்சிக்க தான். சரியா? ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தேடி தான் ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே போகிறீங்க. அப்படி போகும்போது அந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்க்கலன்னா டெஃபினட்டாக வீடியோவை கட் பண்ணி பார்த்தா கூட ஒரு முக்கியமான வார்த்தை அங்கே மிஸ் ஆகிடும். சரிங்களா? ஒரு மருந்தோட பேர் மிஸ் ஆகிடும். இல்லைன்னா ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த அட்ரஸ் மிஸ் ஆகிடும். ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபோன் நம்பர் மிஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் எடுக்க போகிற டைம் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷத்தை ஒரு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. சரிங்களா? பார்த்துட்டு அதில் முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு செயல்படுங்க. சரியா? நிறைய பேர் பார்க்குறேன், 1 நிமிஷம் பார்க்குறீங்க, அடுத்து போகிறீங்க. ஆனால் அவங்க அடுத்து பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு அன்வான்டான ஒரு கேமிங்காக இருக்கும், இல்லைன்னா ஒரு வேஸ்டடான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், இல்லைன்னா சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கான போட்டிருக்கிற ஒரு இதுவாக இருக்கும். சரிங்களா? அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களோட உடல் ரீதியாக ஒரு விஷயத்தை தேடுகிறீர்கள் என்றால், இல்லை உங்கள் நண்பருக்காக ஒரு விஷயத்தை தேடுவீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக ஒரு விஷயத்தை தேடுவீங்க. சரியா? அதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து உங்களால் முடிந்த வரைக்கும், சரியா, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 நபர்கள் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க நீங்கள் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டு போக. நீங்கள் என்ன திரும்ப நினைப்பீங்க, இதை நம்ம ஷேர் பண்ணி என்னத்துக்கு, அவங்களுக்கு வேறு போயிட்டு அவங்க வேறு எங்கன்னா பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க நல்லா தான் பண்ணிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சின்ன விஷயம் தெரியாமல் கோடிக்கணக்கான ரூபாய் அழிச்ச கதையாக அவங்களோட குடும்பமே வந்து கஷ்டத்துக்கு போயிடும். சரியா? வியாதியை சிறிதளவிலே சரி பண்ண முடியாமல், சின்ன பைசா செலவில் சரி பண்ண முடியாமல், குறுகிய காலகட்டத்தில் சரி பண்ண முடியாமல் அவங்க பெரிய இடத்துக்கு போய் ஏமாந்து பல லட்சங்கள் பல கோடிகள் செலவழித்து அதன் பிறகும் வியாதி சரியாகலை அப்படின்னு சொல்லி அது அவங்க மக்களை பாதித்து அவங்க குடும்பமே கஷ்டப்படும். அந்த இடத்துக்கு நீங்கள் தள்ளிடாதீங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இதில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது, கேன்சருக்கு மருத்துவம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது தமிழ்நாடுக்குள்ளே இருக்குங்க. தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது. நம்மளோட தேசிய நெடுஞ்சாலை 48 அமைந்திருக்கு. சரியா? இது வந்து நம்ம ஜவ்வாது ஹில்ஸோட தொடர்ச்சியான நெக்கனாமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய
ஆம்பூர் மற்றும் வாணியம்படி இடையில் தேசிய நெடுஞ்சாலை 48 அமைந்திருக்கக்கூடிய குருகுலமான சித்த மருத்துவம் வழங்கக்கூடியது. சரிங்களா? நம்ம அற்புதமான முறையில் வியாதிகளை சரி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் நாடு கடந்து, ஊர் கடந்து, மாநிலம் கடந்து இப்படி போய் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி 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 செலவு பண்ணி நொந்து போகிறது, அது எங்களுக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு குறுகிய காலகட்டத்தில் குறுகிய ஒரு செலவில் இதை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? ஒரு உறுதியை கொடுக்குறேன், ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன். காரணம் எதுக்கு? இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாராவது வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வைத்தியம் பார்க்க தான் போகிறோம். சரியா? அப்படி இருந்தாலும் கூட சில பேர் அவங்களோட வாழ்க்கையின் விளிம்பில் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் நொந்து போய் கஷ்டத்துக்கான இடத்துல இருப்பாங்க. சரியா? மேலும் செலவு பண்ண முடியாமல் வேறு வழியே இல்லை, நம்ம நோயோடு தான் அவஸ்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க கூட எங்களால் காப்பாற்ற முடியும். நாங்கள் கை கொடுக்குறோம், நாங்கள் நம்பிக்கை கொடுக்குறோம். சரியா? நல்ல ஒரு மருந்து கொடுக்குறோம், குறைந்த செலவு. கேன்சருக்கு நீங்கள் குறைஞ்சபட்சமாக எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க. அதெல்லாம் வேணாங்க, சிம்பிள்ங்க. சரியா? சிம்பிள் உணவு முறையில் சரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரியா? தியானங்கள், சுஜோக், அக்யூட் ப்ரெஷர், இதில் எல்லாம் யோகா, இதில் எல்லாமே சரி பண்ணலாம். ஆனால் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறவங்கள இதெல்லாம் செய்ய சொல்லி எப்படி பண்ண முடியும் உங்களால்? அவங்களுக்கு மருந்து கொடுத்தா தான் அதுக்கப்புறமா இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களால பண்ண முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சும்மா இல்லாத ஒரு விஷயத்துக்காக அவங்க போட்டு திணிக்கிறதோ, இல்லை நாள் கடத்துறதோ, இல்லைன்னா இதை இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டு மறைச்சிட்டு போகிறதோ, இதெல்லாமே பிரயோஜனம் கிடையாது. சரியா? புண்ணியத்தில் புண்ணியம், மகா புண்ணியம் ஒரு உயிரை காப்பது. அதனால தான் டாக்டர் தொழில் செய்கிறவங்களுக்கு அப்படி ஒரு நல்ல பேரும் புகழும் இருக்குது. சரியா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா இதை 1க்கு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் ஒரு 5 நபர்களாச்சு, குறைஞ்சபட்சம் ஒரு 5 நபர்களாவது பயனடைவார்கள். சரியா? உங்கள்கிட்ட இருக்கிற குரூப்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். சரியா? நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு உயிர்கொல்லி நோயான கேன்சரை நம்ம வெகு விரைவில் சரி பண்ணலாம். சரிங்களா? 4வது கட்டமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு 1 மாதம் 10 நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கட்டும் ஹாஸ்பிட்டலில். சரியா? அவங்களுக்கு கூட மருத்துவம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு என்னோட நண்பருக்கு கூட நன்றிங்க.